ரூல்ஸ் என்பதே இன்றைக்கு கேள்விக்குறியாக, ஓய்வூதியம் என்பது தீர்ப்பும் இன்றைக்கு கேள்விக்குறியாகிறது. ஆக இந்த அரசாங்கம் பென்ஷன் சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது என்றும் அந்த வேல்யூவேஷன் ஆக்ட்ல இன்றைய அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கிறது. அரசாங்கம் ஓய்வூதியங்களை பல கூறுகளாக பிரிக்கலாம் என்றும் அந்த சட்டம் சொல்கிறது. இதுவரைக்கும் அப்படி இல்லை. பென்ஷன் எந்த தேதியில் ஓய்வு பெற்றாலும், எந்த கேடர் ஓய்வு பெற்றாலும் pensioners are classified as a class as per the Nagara judgment. இன்றைக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை என்பது வருகின்ற காரணத்தினால அதை எதிர்த்து தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்ப 8வது ஊதிய குழு அறிவிக்கப்பட்டது கடந்த ஜனவரி மாதம், கடந்த ஆண்டு. அது அமைக்கப்படாத சூழலில் இந்த அமைப்புகள் அதை எதிர்த்து தொடர்ச்சியான போராட்டம் நடத்தி வந்தோம். கடந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள்ல 2025 மனித சங்கிலி இயக்கம், ஆர்ப்பாட்டம், கருத்தரங்கங்கள், இதே போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு இதே இடத்துல. அதுக்கப்புறம் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல அக்டோபர் 10ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான பேரணி நடத்தினோம். அதனுடைய பலன் என்னன்னு கேட்டா, அரசாங்கத்துக்கும் நிர்பந்தம் வந்தது. இந்த போராட்டத்துடைய வீச்சில் கூட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய மகஜர்களை ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினாங்க. அதனுடைய விளைவாக 8வது ஊதிய குழு அமைக்கப்பட்டது. ஆக அந்த போராட்டம் என்பது 8வது ஊதிய குழு அமைப்பதோடு இன்றைக்கு முடிந்திருக்கின்றது. முதல் கட்ட போராட்டம் டெல்லி பேரணியோடு நான் முடித்திருக்கிறோம். அந்த நாடாளுமன்ற 8வது ஊதிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 அம்சங்கள் இன்றைக்கு பிரச்சனை. ஒன்று என்ன அப்படின்னா, ஓய்வூதியர்கள் சம்பந்தமான எந்த விதமான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இல்லை. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல ஓய்வூதியம் சம்பந்தமான எதுவும் இல்லை. 2வது, இந்த பென்ஷன் வேலிடேஷன் ஆக்ட் அமல்படுத்துவது போல அன்ஃபண்டட் காஸ்ட் ஆஃப் தி பென்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ஓல்டு பென்ஷன் திட்டத்தையும் பரிசீலனை செய்வதற்கான குறிப்பு என்பது அந்த வேலிடேஷன், அந்த 8வது ஊதியக்குழுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆக இன்றைக்கு ஊதியக்குழு அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு ஓய்வூதியர்களுக்கு எந்த வகையில் பலன் இல்லை என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் என்னுடைய அடுத்த கட்ட இயக்கங்களை தொடர்ந்து இப்ப அறிவித்திருக்கின்றோம். ஒன்று, பென்ஷன் வேலிடேஷன் வாபஸ் பெறப்பட்டாக வேண்டும். 8வது ஊதிய குழுல அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய விரோத ஷரத்துக்கள் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்தும் பயன்படுத்திக் கொண்டு அது 30% இடைக்கால நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் ஒட்டுமொத்தமான ஓய்வினுடைய நியாயமான கோரிக்கையான அந்த பழைய ஓய்வூதிய